நேற்று சீமான் வீட்டில் முன்னாள் எல்லை பாதுகாப்பு படை வீரர் தாக்கப்பட்டது சட்டத்துக்கு SAT4 தமிழ் நேயர்களுக்கு இனிய வணக்கம். சீமான் வீட்டில் நடந்தது என்ன என்பது குறித்து நம்முடைய விரிவாக கலந்துரையாட இணைந்திருக்கிறார் எல்லை பாதுகாப்பு படையின் முன்னாள் வீரர்களுக்கான நலசங்க தலைவர் சீனிவாசன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் சார். சீமான் வீட்டில் நேற்று நடந்த நிகழ்வு, அது பின்னணியான உண்மையான காரணங்கள் என்ன என்பது விளக்குங்க. நாடகே தெரிஞ்சு போச்சு உண்மையான காரணம். நாடகத்தை எங்களை சிரிப்பு வருது, நாட்டு மக்களுக்கு தெரிஞ்சு போச்சு. காரணம் நாங்கள் கலெக்ட் பண்ணி சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. ஊடகத்தில் போயிட்டு இருக்கு எல்லா மீடியா, சோசியல் மீடியா எல்லாமே இந்தியாவின் 4வது தூண்கள் 3வது தூண்கள். நீங்களே உங்கள் சோசியல் மீடியாவில் உண்மை விஷயத்த அங்கே கலெக்ட் பண்ணியிருக்கீங்க. சீமான் வீட்டில் நடந்தது, இன்ஸ்பெக்டர் உள்ளே போனது, அவர் அணுகின விதம், கேட்டு திறந்த உடனே அட்டாக் பண்ண விதம். என்ன தீவிரவாதி இருக்காங்களா? உள்ள தீவிரவாதி இருக்காங்களா? இல்லை உங்களுக்கு நியூஸ் வந்ததா? இல்லை உடனே போய் அவர் மேலே அட்டாக் பண்ண ஒரு சூழ்நிலை ஏற்பட்டிருக்கா? அவர் ஒரு எக்ஸ் சர்வீஸ் மேன், பார்டர் செக்யூரிட்டி போஸ்ட்டில் ஒரு ஹெட் கான்ஸ்டபிள் ரேங்க்லேருந்து 25 வருஷம் சர்வீஸ் பண்ணிட்டு வித் கன் லைசன்ஸோட பர்மிஷன் வாங்கி அவர் டியூட்டி அவர் செய்கிறார். நோட்டீஸ் கீழ்ச்சது அவரா? நோட்டீஸ் ஓட்டினது யாரு? இப்போ நான் கேட்குறேன் உங்கள்கிட்ட கேள்வி. நோட்டீஸ் ஓட்டினது வளசரவாக்கம் ஸ்டேஷன். வளசரவாக்கம் ஸ்டேஷன் தான் ஸ்டெப் எடுக்கணும். அது எப்படி நீலங்கரை எடுத்தீங்க? நீலங்கரை வீட்டில் எடுக்கிற ஸ்டெப்புக்கு தகுதி, அது ஒரு வாய்ப்பு உங்களுக்கு இருக்குதுன்னா அப்போ சீமான் அது கிருஷ்ணகிரியில் இருந்தார்ல, நீங்கள் வளசரவாக்கத்துலேருந்து கிருஷ்ணகிரி ஃபோன் பண்ணி சொல்ல வேண்டியது தானே? அவர் போய் என்கொயரி ஒரு நோட்டீஸ் கொடுத்துட்டு வர சொல்ல வேண்டியது தானே? அது ஏன் செய்யல? பர்டிகுலர் நீலங்கரைக்கார் ஏன் போறாரு? அவர் வீடு அந்த இடத்துல ஏரியாவில் இருக்கிறதுக்காக போகலாம், தப்பு கிடையாது. அவர் எங்க நேற்று பிரசன்ட் ஆகிற இந்தியா விட்டு வெளியே ஓடல. சீமான் தமிழ்நாட்டில் இருக்காரு, போங்க நேரம் கொடுங்க சம்மன், இந்த போலீஸ்ல அந்த போலீஸ் கொடுங்க, அவங்க சப்போர்ட் எடுத்துங்க. அதுக்காக ஒரு ஓய்வு பெற்ற வீரனை தாக்குவது இது சட்டத்துக்கு புறம்பானது, சட்டத்துக்கு உட்பட்டது எதுவுமே கிடையாது. நாங்கள் என்கொயரி பண்ணி எல்லா சோசியல் மீடியாவில் எல்லாமே ஹைலைட் பண்ணியிருக்காங்க. இந்தியாவின் 3வது 4வது தூண்களாகிய சோசியல் மீடியாவில் வர்ற சிச்சுவேஷன் பார்த்து நாங்கள் இந்த விஷயத்த சொல்ல கடமைப்பட்டிருக்கோம். ஆனால் நேற்று பர்டிகுலராக இன்ஸ்பெக்டருடைய ஆக்டிவிட்டிஸ் தவறான ஆக்டிவிட்டிஸ். இது போன்ற வீரர்கள் ஏன்னா எல்லையை பாதுகாப்பதற்காக அவங்க இரவு பகலாக கண் விழித்து அயராமல் நாட்டுக்காக பணியாற்றி விட்டு தான் ஓய்வு பெற்ற பிறகு பல்வேறு இடங்களை அவங்க பணியாற்றுறாங்க. அவர்களுக்கு நடந்த இந்த நிகழ்வு குறித்து என்ன சொல்ல விரும்புறீங்க? சீமான் வீட்டில் காவலாளியாக பணிபுரிவர் முன்னாள் எல்லை பாதுகாப்படை வீரர் மிஸ்டர் அமல்ராஜ் என்பவர் பாதுகாத்துருக்கார். அவர் நேற்று மட்டும் கிடையாது, ரொம்ப நாட்களில் பணியில் இருக்கார். ஸோ அரசாங்கத்துடைய பார்வை 0. அதாவது எங்களுக்கு ரீஹாபிலிட்டேஷன் ரீசெட்டில்மெண்ட் என்ற ஒரு சூழ்நிலை இல்லாத பட்சத்தில் சில கன் லைசன்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு ஒரு சர்வீஸ் மாதிரி பண்ணுறாங்க எங்கள் ரிட்டையர்டான பீப்புள்ஸ். சர்வீஸ் மீனிங்ஸு செல்ஃப் ப்ரொடெக்ஷன் அண்டு சர்வீஸ் ரெண்டும் அதில் அடங்கியிருக்குது. அதுக்கு காவல்துறை ஆணையாளர், கலெக்டர் எல்லாமே அங்கீகாரம் கொடுத்துருக்காங்க, லைசன்ஸ் இருக்குது, ப்ராப்பராக இருக்காங்க. அவர் பணி அவர் செய்கிறாரு. ஊடகத்தில் நேற்றிலேருந்து நான் பார்த்துட்டு இருக்கேன், ஒவ்வொரு ஊடகம் ஒவ்வொரு மாதிரி கொண்டு போகிறாங்க. எல்லா ஊடகங்களும் இராணுவ வீரர்ன்றாரு. இராணுவ வீரர் கிடையாது, எல்லை பாதுகாப்பு படை வீரர் நம்பர் 1. 2வது அவங்க வளசரவாக்கம் இன்ஸ்பெக்டர் ஆஃபீஸ்லேருந்து ஒரு லெட்டர் போகுது. சம்மன் யாருக்கு வந்தது? சீமானு தானே வந்தது. சீமான் தமிழ்நாடு தான் இருக்காரு, தமிழ்நாட்டில் தான் இருக்காரு. ஏன் எந்த இடத்துல இருக்காரோ அங்கே நோட்டீஸ் இஷ்யூ பண்ணிக்கலாமே, அந்த ஜுடிஷியல் வச்சு இஷ்யூ பண்ணிக்கலாமே. அதை விட்டு வீட்டுக்கு போனாங்க. ஓகே, அது அவங்க இன்டர்னல் மேட்டர், அதில் நாங்கள் வரல. நோட்டீஸ் ஒட்டிட்டாங்க. சீமான் ஒய்ஃபு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. அந்த நோட்டீஸ் நான் தான் கீழ்ச்சி படிக்கிறதுக்காக எடுத்துருவான்னு அவருடைய வீட்டில் வேலை செய்கிற ஒரு இன்சார்ஜ் கிட்ட சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த நோட்டீஸ் கிழிச்சதுக்கும் அவங்க படித்து உள்வாங்கினதுக்கும் காவல பணிபுரிகிற ஒரு எல்லை பாதுகாப்பு படை வீரருக்கும் என்ன சம்பந்தம் இருக்கு? வளசரவாக்கம் போலீஸ்காரங்க ஏன் ஸ்டெப் எடுக்கல? சம்பந்தப்பட்ட வழக்கு வளசரவாக்கம் போலீஸ் ஸ்டேஷன் சம்பந்தப்பட்டது. நேரங்கள போலீஸ் ஸ்டேஷன் உள்ள வராங்க. உள்ள போகிற விதத்துல நாங்கள் பார்த்துட்டு இருக்கோம், ஊடகத்தில் நாங்கள் பார்த்துட்டு இருக்கோம். அவர் கேட்டுக்கு உள்ள போயிட்டு, இப்போ நான் இன்ஸ்பெக்டர் வந்திருக்கேன், உங்கள்கிட்ட 2 நிமிஷம் பேசணும், எனக்கு அனுமதி கொடுன்னா கொடுக்க போறாங்க. இது பெரிய விஷயம் கிடையாது. நீங்க யூனிஃபார்ம் தானே போயிருக்கீங்க,
ஒரு 2 சிவிலியன் கொண்டு போயிருக்கேன். அந்த சிவிலியனா இல்லை உங்க கூட பணி செய்கிற சப் ஸ்டாப்னு தெரியாது எங்களுக்கு. உள்ள திறந்த உடனே அட்டாக் பண்றீங்க. யார் மேல அட்டாக் பண்றீங்க? உங்களுக்கு எதனா நியூஸ் வந்தா தீவிரவாதி கூட பதுங்கிட்டு இருக்காங்க, தீவிரவாதி உள்ள இருக்காங்க, போய் அட்டாக் பண்ணுங்க நான் சொன்னாங்களா? மனுஷன் தானே, கன்று வச்சிருக்கேன் இல்லையா? அந்த கன்று எங்க வைப்பாங்க? உடம்புக்குள்ள எங்கன்னா ஒரு இடத்துல வைக்கணும், சைட்ல வைக்கணும். போச்சஸ் இருக்கு. வந்து ஒரு 2 நிமிஷம் பேசுங்க. எப்போ நீ வந்து எக்ஸர்சைஸ்மெண்ட் சொல்றீங்களா? எக்ஸர்சைஸ்மெண்ட் தானே நீ வாங்க. என்ன வச்சிட்டு இருக்கீங்க கண்ணு? இல்ல கண்ணு வச்சுட்டு தெரியாம வச்சுட்டு காரணத்துக்காக நான் உன்னை அட்டாக் பண்ண சொன்னியா, இல்ல சீமான அட்டாக் பண்றதுக்காக வந்து சொன்னியா, இல்ல சீமானுடைய வீட்டுல அட்டாக் பண்ணதுக்காக வந்து சொல்றீங்க? என்ன சொல்ல வரீங்க? உங்க ஜுடிஷியல் என்ன சொல்ல வருது? ஓய்வு பெற்ற ஆணையர் ஒருத்தர் கருணாநிதி ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாரு, சம்மன் கீழ்ச்சதே தப்புடு. அவரே சொல்லிட்டாருல, ஓய்வு பெற்ற ஆணையர் ஒருத்தர் சொல்றாரு சம்மன் கீழ்ச்சதே. யார் கீழ்ச்சாங்க? சம்மன் யாரு கழிச்சாங்க? அது தொடர்பா சீமான் மனைவி அவங்க மனைவியே சொல்றாங்க. அது நான் தான் கீழ் சொன்னேன். எனக்கு தானே சம்மன் கொடுத்துருக்கீங்க. எனக்கு சம்மன் கொடுத்தா என் சம்மன் நான் படிக்க தேவை இல்லையா? சம்மன் அனுப்பிட்டு முறையை பத்தியும் டியூட்டி பத்தியும் நீங்க செயல்பட வேண்டியதை பத்தி நாங்க பேச வரல. அது உங்களோட ஜுடிஷியல் மேட்டர். இல்ல நீதிமன்ற விஷயங்களோடலாம் தெரியும். பொதுவா வந்து சம்மன் வந்ததுன்னா சம்மன் வந்து வீட்டுல உள்ளவங்கள்ட்ட கொடுப்பதுதான் வந்து முறைன்னு சொல்றாங்க சட்டப்படம். ஆமா, அவங்க ஒய்ஃப் வீட்டுல இருக்காங்க. இல்லைன்னா தான் வந்து இந்த சம்மனை வந்து யாருமே வீட்டுலாம் ஒட்டிட்டு போனா அது கரெக்டா, அது முறை. அது ஒரு வீரனை தாக்கணும்னா நீ ஒரு யூனிஃபார்ம் போட்டவன், நீங்க சர்வீஸ்ல இருக்கீங்க. அது யூனிஃபார்ம் போட்டு நாங்க சர்வீஸ் முடிச்சுட்டு வந்திருக்கோம். அந்த யூனிஃபார்ம் போட்டு நாங்க சர்வீஸ் முடிச்சுட்டு வந்திருக்கோம். சர்வீஸ் முடிச்சுட்டு வந்தவங்க இப்படிதான் மரியாதை கொடுப்பீங்களா? அவர் எக்ஸர்வீஸ் மேன் ஒரு ஸ்டேட்டஸ், ஒரு இது கிடையாது, ஒரு மரியாதை கிடையாதா? ஏன் ஒரு ஆர்மிக்காரனாகட்டும், ஒரு பிஎஸ்எஃப் காராகட்டும், சிஆர்பிஎஃப் ஆகட்டும், சிஎஸ்எஃப், ஐடிபி யாரானா இருக்கட்டுங்க, ஒரு யூனிஃபார்ம் சர்வீஸ்ல இருந்து வெளியே வந்த பிறகு ஒரு மரியாதை கத்துக்கலையா? பிரச்சனை என்ன? நீ வெப்பன் வச்சிருக்கன்றதுக்காக அட்டாக் பண்ணியா, இல்ல சம்மன் கீழ்ச்சதுக்காக அட்டாக் பண்ணியா, இல்ல வேற ஏதாவது தீவிரவாதிகள் அடங்கிருக்கான்றதை அட்டாக் பண்ணி என்ன ப்ராப்ளம் உங்களுக்கு? போட்டு விசாரணை பண்ணுங்க. நாடு கொத்தளிச்சிட்டு கிடக்குது. எங்க ஆட்கள் எல்லாம் எல்லாமே என்ன போன் பண்ணி கேட்கறாங்க, சார் என்ன நடக்குது, என்ன இது ஒண்ணுமே புரியல. இது வந்து அவர் இன்ஸ்பெக்டருக்கு வந்து மனநிலை சரி இருக்கா இல்லையா, அவருக்கு முதல்ல அவர் மெடிக்கல் செக்அப் பண்ண சொல்லுங்க அப்படின்னு நண்பரை சொல்றாங்க. இது தொடர்பா உங்க சங்கத்தின் சார்பா நீதிமன்றம் நாடுறீங்களா? ஆமா, நீதிமன்றம் நாடுறோம். மனித உரிமை கமிஷன் போவோம், இன்ஸ்பெக்டர் மேல இன்கொயரி பண்ண வைப்போம். அவர் மனநிலை என்ன இருக்குது, என்ன பர்சனல் இன்டென்ஷன் இருக்குது, ஒரு வீரன் அடிக்கிறதுக்கு என்ன அவர் பிளான் பண்ணி போனாரு, வண்டி கொண்டு போறீங்க, பிளான் பண்ணி போறீங்க, டக்குனா அடிக்கிறீங்க, டக்குனு தூக்கிட்டு போறீங்க. அந்த அம்மா வந்து அங்க சாரின்னு கேட்டிருக்கேன், என்ன சாரின்னு கேட்கறீங்க. இதெல்லாம் ஏதோ வலைதளத்துல பார்த்து தான் இருக்கும். இன்னைக்கு காலையில் அந்த அம்மா ஸ்டேட்மெண்ட் கொடுத்தாங்க, சம்மன் கேஸ் நான் அப்படின்னு. சம்மன் சம்பந்தப்பட்டவங்க நாங்க. அப்ப சம்மன் சம்பந்தப்படாத ஒரு ப்ரொடெக்ஷனுக்காக இருந்த ஒரு வீரனை கொண்டு போய் எத்தனை கேஸ் புக் பண்ணுவீங்க? செக்ஷன் 4 எங்கிருந்து வந்துச்சு உங்களுக்கு டூப்ளிகேட் டாக்குமெண்ட் ரெடி பண்றதுக்கு? அப்ப இன்னும் கொஞ்சம் போனா என்ன இன்கவுண்டரோட பண்ணிட்டு இருப்பாங்கன்னு பயமா இருக்கு எங்களுக்கு. ஏன்னா பவர் உங்ககிட்ட இருக்குது. ஒரு வண்டியில கொண்டு போய் ஏத்திட்டு என்ன அவர் சொல்ல, நான் எக்ஸர்சைஸ்மெண்டா சார், ஐயா எக்ஸர்சைஸ்மெண்டா, அவர் கோவம் வந்துட்டு நான் எக்ஸர்சைஸ்மெண்டான கூட சொல்றாரு. அந்த வார்த்தை கூட வலைதளங்கள் வந்திருக்கு. அப்ப என்ன உங்களுக்கு பிளானிங் என்ன? இல்ல இப்படி எங்களெல்லாம் அட்டாக் பண்ணணும் ஐடியா இருக்கா? இல்ல நாங்க ஏதாவது லீகலா வெப்பன்ஸ் வச்சுட்டு இருக்கோன்றதுக்காக பண்ணீங்களா? ஏதாவது உண்மை சொல்லிட்டு போங்க, ஒரு கேஸ் கொண்டு போங்க. உங்களுக்கு தவறு தெரிந்தா ஒரு கேஸ் இருக்கு, 4 கேஸ் புக் பண்ண அவசியம் என்ன இருக்கு? ஏன்னா இவங்களை அடிச்சு வந்தாங்களா, 3 பேர் சேர்ந்து ஒருத்தர் அட்டாக் பண்றாங்க, 3 பேர் சேர்த்து தள்ளிட்டு போறீங்க, அடிக்கிறீங்க. மருத்துவமனையில போயிட்டு ஒருத்தர் ஆய்வாளர் ஒருத்தர் கூட இருந்தவங்க, அவர் அடிபட்டுச்சா, அவர் மெடிக்கல் ரிப்போர்ட் கொண்டு வராங்க, கோர்ட்டுக்கு கொண்டு போறாங்க, ஜுடிஷியல்ல வந்து கஸ்டடியை எடுத்துட்டு இது பண்ணிட்டீங்க. அப்போ நீங்களே அடிச்சு நீங்களே மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் பண்ணுவீங்களா? இது நியாயமா? இது தனிப்பட்ட ஆளும் ஒருத்தர் இருக்காரு, அந்த ஒருத்தரை கொண்டு வந்து நீங்க வண்டியில போட்டு அடிக்கிறீங்க, 3 மணி நேரம் எங்க ஒழுகி வச்சிருக்கீங்க. பிறகு அவர் அடிச்சாருன்னு சொல்றது மெடிக்கல் ரிப்போர்ட் கொண்டு வரீங்க. இது எந்த விதத்தில் நியாயம் சார்? ஜனநாயக நாடா இல்ல அடிமை நாடா? எங்களுக்கு ஒன்றும் புரியல. எங்களுக்கு பல காரணங்கள் இருக்குது சொல்ல வரீங்களா? நடந்த சம்பவங்களை வச்சுட்டு பார்க்கும்போது கண்டிப்பா பின்னாடி ஏதோ ஏங்கிட்டு இருக்கு, அது எங்களுக்கு தெரியாது. சட்ட ரீதியா நாங்க எதிர்கொள்ள தான் போறோம். அவங்க ஒய்ஃப் வந்துட்டு இருக்காங்க, கோர்ட்டு இப்போ உமன் ரைட்ஸ் கமிஷன் கிட்ட போறோம், எங்க முறையிட போறோம், மதிப்புக்குரிய டிஜிபி அவர்கிட்ட போறோம், மதிப்பிற்குரிய கமிஷனர் கிட்ட போறோம், மதிப்பிற்குரிய சிஎம் கிட்ட போறோம், மதிப்பிற்குரிய சட்ட அமைச்சர்கிட்ட போறோம். எல்லாம் அவங்களுக்கு தெரியுமோ தெரியாது. இல்லை இன்ஸ்பெக்டர் மனநிலை எப்படி இருக்குன்னு தெரியாது, அவர் என்ன மனநிலை மெடிக்கல் அன்ஃபிட்டா இருக்கான்னு தெரியாது. அன்ஃபிட்டா இருந்தாக்கா அவரை நாங்கள் எதுவும் கேட்டுக்க மாட்டோம்.
அவர் மெடிக்கல் ரீதியில கொஞ்சம் பாதிக்கப்பட்டவர் இருந்தாங்க, ஏதோ அவர் தெரியாம நடந்துட்டாரு, நாங்களும் ஒரு யூனிஃபார்ம் போட்ட சர்வீஸ்காரங்க நாங்கள் விட்டுடுவோம். ஆனா அவர் மெடிக்கல் ஃபிட்னஸ் வந்துச்சுன்னா அவர் அது பதவிக்கே தகுதி இல்லாத ஒரு இன்ஸ்பெக்டர். இப்படிப்பட்டவங்களை வச்சு நீ என்ன மக்கள் பாதுகாப்ப? ஒரு வீரனுக்கு நீ பாதுகாப்பு கொடுக்க முடியலன்னா மக்கள் எப்படி பாதுகாப்பீங்க? அவங்க ஸ்டேஷன்ல அப்படி எத்தனை எஃப்ஐஆர் போடுறீங்க, அத்தனை எஃப்ஐஆர் உண்மையானதா பொய்யானது யாருக்கு தெரியும்? இப்படிப்பட்டவங்க எல்லாம் ஒரு ஆய்வாளர் பணியில் வைக்கிறது ரொம்ப தப்புன்றது கவர்மெண்ட்டுக்கு நாங்கள் தெரிவிப்போம். மதிப்பிற்கு சிஎம் கிட்ட கொண்டு போவோம், மதிப்பிற்கு டிஜிபி கிட்ட கொண்டு போவோம். உங்க ஆட்கள்லாம் ட்ரைனிங் கொடுத்தீங்களா இல்லையா? ட்ரைனிங் கொடுத்திருந்தா இந்த மாதிரி செய்வாங்களா? ஒரு ஆய்வாளருக்கு இவ்வளவு சட்டத்திட்டங்கள் கையில் எடுக்க வேண்டிய அவசியம் என்ன இருக்குது? என்ன தப்பு நடந்துச்சாங்க? அவங்க வீட்டுல என்ன தப்பு நடந்து அது நீங்க பாத்துங்க, உங்க பிரச்சனை அது. அது உங்களுக்கும் அவருக்கு சீமானுக்கும் பிட்வீன் போலீஸ் டிபார்ட்மெண்ட் என்ன இருக்கு? அது அரசியல். அது நீங்க என்னன்னா எடுத்துங்க. அது எங்களுக்கு தேவை. எங்களுக்கு தேவையானது எங்க ஆட்கள், எங்களுடைய சங்கத்தை சார்ந்தவங்க, எங்களோட மெம்பர், எங்களுடைய டிபார்ட்மெண்ட் ரிட்டையர்ட் ஆனவங்க, அவங்களுடைய பாதுகாக்க வேண்டியது, அவங்களுக்கு நல்லது செய்ய வேண்டியது. அரசாங்கம் நல்லது செய்யாத பட்சம் நாங்க நல்லது செஞ்சுட்டு இருக்கோம். இந்த மாதிரி பாதிக்கப்பட்டவர் நாங்க நல்லா செஞ்சுட்டு இருக்கோம். எங்க உரிமை கொடுத்துட்டு இருக்கோம், எங்க குரல் எழுப்பிட்டு இருக்கோம். எங்க குரல் மாண்புமிகு நீதி அரசர்களோ இல்ல ஆட்சியாளர்களோ அட்மினிஸ்ட்ரேட்டிவ் அத்தாரிட்டியோ இந்த கண்ட்ரோலிங் அத்தாரிட்டியோ பார்க்கணும். ஓகே, இது இந்த மாதிரி சம்பந்தம் நடந்திருக்கா, இது ஒரு வருத்தமா தெரிவிக்கணும். இதுதான் எங்களுடைய வேண்டுகோள். அரசியல் கட்சி தலைவர்களுக்கு மட்டுமல்ல, பல்வேறு இடங்களில் வந்து பாதுகாப்பு பணிகளை மேற்கொண்டு வருகிற எல்லை பாதுகாப்பு படையில பணியாற்றி ஓய்வு பெற்றிருக்கிறவர்களுக்கு அரசாங்கம் வந்து என்னென்ன விதமான பாதுகாப்பு வழங்க வேண்டும் என்று சார் சொல்லுங்க. அரசாங்கம் என்ன சார் பாதுகாக்கிறது? கிருஷ்ணகிரியில 2 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு சூழ்நிலை நடந்தது. என்ன சொல்லுங்க சார்? என்ன ஒருத்தர் அடிச்ச போட்டாங்க. அரசாங்கம் என்ன ஆக்ஷன் எடுத்தாங்க? ஒரு வீரனை நீதி அடிச்ச என்ன முடிஞ்சு போச்சு, அவ்வளவு விஷயம். சட்டம் நடவடிக்கை மேற்கொண்டு ஒண்ணு என்ன சட்டம் இருக்குது? ஒரு பிரஷர் கொடுத்தாச்சுன்னா சட்டம் என்ன சார் செய்யும்? இப்போ ஒருத்தர் 4 பக்கம் கூண்டுல ஒருத்தர் அடிச்சு வச்சிட்டீங்கன்னா என்ன பண்ணுவாங்க? சட்டம் எப்படி காப்பாத்து? இப்ப நீங்க சொல்றீங்களா மனித நாங்க ஹியூமன் ரைட்ஸ் போவோம். ஆமா, ஹியூமன் ரைட்ஸ் போவோம். ஹியூமன் ரைட்ஸ் எதுக்கு இருக்கு? மனித உரிமை கமிஷன் எதுக்கு இருக்கு? சட்டம் மேல தப்பு செய்யறவங்களையும் தண்டிக்க அவங்களுக்கு உரிமை இருக்குது. நியாயத்தை தவறு நடந்துக்குது, நியாயத்துக்கு கொண்டு போய் எங்களுக்கு இன்கொயரி பண்ணுங்கன்னா அது இங்க சட்ட உரிமை இருக்குது. நாங்க சிஎம் கிட்ட கூட பார்க்கறது உரிமை இருக்குது. சிஎம் கேட்டாருன்னா ரொம்ப சந்தோஷம். மக்களுக்காக ஓடி ஓடி வெல்பர் பண்றீங்கல்ல, நீதான் எங்களுக்கு கொடுத்த வெல்பரா? ஆனா சில பேர் சொல்லிக்கிறாங்க அவருக்கு வந்து உரிமை இருக்குமோ இல்லையோ தெரியாது, அதனாலதான் அவரு சட்ட ரீதியா சட்டம் தவறா வச்சிருந்தா தம்பி நீங்க வாங்க, உங்க மேல கொஞ்சம் இன்கொயரி பண்ணணும். கண்டிப்பா போவாங்க. ஒத்துழைக்கலன்னு நீங்க என்ன வேணா பண்ணீங்க. நீங்க ஒரு முறை ஒரு ஆஃபர் பண்ணணும். நீங்க வாங்க, உங்க மேல கொஞ்சம் இன்கொயரி இருக்குது, விசாரணை இருக்குது, ஒரு கான்ஸ்டபிள் அனுப்புங்க. நீங்களே ஒரு இன்ஸ்பெக்டர் போயிருக்கீங்க, சரி ஓகே, ஒரு பெரிய ஆபீசர் போயிருக்காரு, சரி ஐயா கூப்பிட்டாரு போலான்னு சொல்லி வந்துருவாங்க. நாங்க அங்கன்னா சட்டம் மீறி இருக்கோமாங்க? நாங்க ஏதாவது அவர் கூப்பிட்டோ இல்ல அவர் ஒத்துழைக்கலோ பிரச்சனை வந்து பிட்வீன் அவங்க பிரச்சனை. ஒரு பாதுகாவலர், ஒரு முன்னாள் எல்லை பாதுகாப்படை வீரர், ஓய்வு பெற்றவர், அவரும் 25 வருஷம் சர்வீஸ் பண்ணிட்டு வந்திருக்காரு. ஒரு ஆனஸ்டி மேன், எந்த வழக்கம் கிடையாது அவர் மேல. லோக்கல் இதுக்கு முன்னாடி ஒரு போலீஸ் வெரிஃபிகேஷன் பாருங்க, ஏதாவது கேஸ் இருக்கா பாருங்க, எதுவுமே நாகரிகமா டியூட்டி பார்த்துக்கிறாரு. அவங்க பிள்ளைங்களை படிக்க வச்சுட்டு இருக்காரு, வர்ற பென்ஷன் வச்சுட்டு. இவர் ஒரு சர்வீஸ்க்காக போறாரு. ஏன்னா பேமெண்ட் கிடைக்கலையா? கவர்மெண்ட் எந்த ஒரு ரீஹபிலிட்டேஷன் ரீசெட்டில்மெண்ட்டே கிடையாது, ஒரு இது கிடையாது, எங்களுக்கு ஒரு மறுவேலை பண்ண வசதி கிடையாது. அவர் எங்க போவாரு? எங்களுக்கு வாழ்வாதாரத்துக்காக நாங்க சில பிஸ்டல் கொண்டு வரோம், சில ரைபிள் கொண்டு வரோம், டியூட்டி பார்க்குறோம், ப்ரொடெக்ஷன் பண்றோம். நாங்க யாருக்கு ப்ரொடெக்ஷன் பண்றோம்? எங்களை யாராவது தாக்கூடாது பப்ரொடெக்ஷன் பண்றோம். அப்ப கன் வச்சு நாங்க சில இடத்துல இருந்தோம். தவறு நடந்துட்டு. வேற என்னென்ன விதத்துல வந்து இதெல்லாம் தடுக்கப்பட வேண்டும் என்று வரையும் தடுக்கப்படணும்னா அவங்களுக்கு வந்து ஆய்வாளருக்கு வந்து ப்ராப்பர் ட்ரைனிங் இல்லைன்னு நினைக்கிறேன் நான். என்னை பொறுத்த வரைக்கும் நானும் ஒரு ஆய்வாளர் இருந்தால் வந்திருக்கோம், ஆனால் அவருக்கு அது ட்ரைனிங் கிடையாது. தமிழ்நாடு காவல்துறை வந்து ஸ்காட்லாந்து காவல்துறைக்கு இணையாக பேச கேவலமா இருக்கு சார். யூ நோ கம்பேர் வித் ஸ்காட்லாந்து வித் தமிழ்நாடு போலீஸ் என்ன இருக்குது? நாங்க இந்தியாவே பாதுகாக்கிறோமே, நீ ஸ்காட்லான்றது ஒரு குறிப்பிட்ட ஒரு தீவு. அது இப்போ எல்லை பாதுகாப்புனா நாட்டே பாதுகாக்கிறோம் இல்லையாடாங்க? நீங்க எதுவும் போலீஸை கூட கம்பேர் பண்றீங்க? முதல்ல அந்த இன்ஸ்பெக்டர் வந்து கற்றுக் கொடுங்க. POLICE அதுக்கு அப்ரிவேஷன் கற்றுக் கொடுங்க. அதில் ஒரு வார்த்தைக்கும் ஒரு சென்டென்ஸ் இருக்குது, அது தகுந்த மாதிரி நடந்துக்கிறான்னு. நான் ட்ரைனிங்கே கிடையாது. நீங்கள் வேற ஸ்காட்லாண்டு வேற ஒப்பிட்டு பேசுறீங்க. எங்களுக்கு சொல்லுங்க. நாங்கள் வந்து இப்போ இந்தியா பாகிஸ்தான் பார்டர் காக்குறோம், இந்தியா பங்களாதேஷ் பார்டர் பார்க்குறோம், இந்தியா சைனா பார்டர் காக்குறோம். எங்க துணை ராணுவப்பட்ட சம்பந்தப்பட்ட சொல்லுங்க. உங்கள் பணி இரவு பகல் கண்வெளி சார். எங்க டிசிப்ளின் பாருங்க, எங்க டிசிப்ளினும் பாருங்க. நாங்களும் பார்டர்ல FIR போடுறோம். பார்டர் கிராஸ் பண்றவங்களுக்கும் சிவிலியன் கூட சேர்த்து நாங்கள் பயணிக்கிறதுக்கும் சட்ட திட்டங்கள் என்ன இருக்கிறது, மண் எப்படி பாதுகாக்கிறது, எதிரிகள் எப்படி ஹேண்டில் பண்றது நாங்களும் பாக்குறோம். எவங்க கிடைச்சாலும் ஷூட் பண்ணிடுவீங்களா? நாங்க
ஒரு சிவிலியன் பழைக்கிறதுக்கு வரோம் ஷூட் பண்ணிடுவோம். பர்மால இருந்து சில பேர் வருவாங்க, நாங்கள் ஷூட் பண்ணிடுமா? நாங்கள் ஒரு ப்ராப்பர் இன்கொயரி பண்ணல, நாங்கள் கொண்டு போய் போலீஸ் ஸ்டேஷனில் ஒப்படைக்கல, நாங்கள் எங்கள் டியூட்டி பார்க்கல. உங்க டியூட்டி நீ பாருங்க, யார் வேணுன்னது அதுதான் நீ படிச்சுட்டு வந்திருக்க. அப்போ நான் என்ன பொறுத்தவரைக்கும் ட்ரைனிங் கிடையாது. ஒரு தீர விசாரித்து அதன் பிறகுதான் வந்து ஒரு நடவடிக்கை மேற்கொள்ள. அவர் ட்ரைனிங் இல்லை, அவரு ஏதோ வந்து டைரக்ட் இன்டர்ல வர்றாங்க, ஒரு ஏதோ பண்றாங்க. அவங்க வந்து எங்கேயும் போய் ட்ரைனிங் பண்றது கிடையாது, ஒரு டிசிப்ளின் கிடையாது, ஒரு நம்ம டியூட்டி நம்ம செய்யணுன்ற எண்ணம் கிடையாது. அப்ப என்ன செய்வாரு? மனசுக்கு வந்த மாதிரி செய்வாரு. இந்த பட்டாளத்துல பாதின்னு சொல்லுவாங்களா சார், அதெல்லாம் எப்படி சார்? பட்டாளத்துல பாதின்னு சொல்றதுக்கு இவங்களை பட்டாளத்தை வச்சு இவங்களை கம்பேர் பண்ணாதீங்க. எங்க டியூட்டியே வேற ஸ்டாண்டர்டே சொல்றது வேண்டாம். நான் வந்து ஒரு போர்ஸ் குறை சொல்ல விரும்பல. நான் ஒவ்வொருத்தர் தான் தவறான ஒருனாக்கா நான் போலீஸ் டிபார்ட்மெண்ட் தர சொல்ல விரும்பல. நாங்களும் காக்கி ட்ரெஸ் போட்டவங்க தான், அந்த வயலு மாதிரிலாம் வந்திருக்கோம். நாங்கள் எங்களுக்கு எல்லாமே முக்கியம்தான். ஆனால் எல்லா ஆஃபீஸரும் இந்த மாதிரி கிடையாதுல்ல. உங்களை மாதிரி ஒரு சின்ன ஆஃபீஸர் சின்ன தப்பு செய்ய போய் தானே ஒரு டிபார்ட்மெண்ட் பேரே கெடுக்குது. பர்டிகுலராக தான் நான் பேசிட்டு இருக்கேன், நான் டிபார்ட்மெண்ட்டே பற்றி பேசலை. நானும் போலீஸ் துறையை பற்றியோ இல்லை மற்ற துறையை பற்றி நான் ஒரு ஆனர் பண்ணுறேன், மரியாதை தரேன். நாங்கள் போலீஸ் லா அண்ட் ஆர்டர், நாங்கள் ஆஃப்டர் ரிட்டையர் ஆன பிறகு எல்லாமே லா அண்ட் ஆர்டர் கண்ட்ரோல் தான் இருக்கும். நாங்களும் டிசிப்ளின் தான் இருக்கிறோம். நான் என்ன சொல்றேன், ஒரு தனிப்பட்ட மனசை நீங்கள் போயிட்டு ஹேண்டில் பண்ணுற ஒரு கேஸ் கையில் எடுக்கிறேன்னாக்கா பார்த்து எடுங்க, பார்த்து செய்யுங்க. அவன் உண்மை குற்றவாளியா, தண்டிக்கப்பட்டவனா, தண்டிக்கப்படாதவனா நீங்கள் தீர்மானம் பண்ணுங்க. ஸ்பாட்ல நீங்கள் இருக்கீங்க. அதுக்கூட அரசாங்கமோ இல்லை காவல் இது டிஜிபியோ இல்லை கமிஷனரோ செய்ய முடியாது. இப்போ கமிஷனர் கிட்ட டிஜிபிட்ட கொண்டு போன பிறகுதான் தெரிய போது, அவர் இன்கொயரி பண்ண பிறகு அவர் செஞ்சது கரெக்டா தப்பான்னு சொல்லிட்டு நிர்வாக முடிவு எடுத்துக்கும். இதுதான் எங்களோட கடை, இதுதான் எங்களோட அடுத்த ஸ்டெப். இந்த பிரச்சனை, இது போன்ற பிரச்சனைகளுக்கு நிரந்தர தீர்வுனாக்கா அவங்க அட்மினிஸ்ட்ரேட்டிவ் அத்தாரிட்டி சீனியருக்கு தான் கூப்பிட்டு அவங்கள அட்வைஸ் பண்ணணும். இந்த மாதிரிலாம் பண்ணாதீங்க, இதெல்லாம் சரி கிடையாது, இது டிபார்ட்மெண்ட் பேர் கிடையாது அப்படின்னு சொல்லணும். மனித நேயத்தோட கூடிய ஒரு பயிற்சி தேவை கிடையாது, அவர்கிட்ட கிடையாது. நேத்து நடந்த சம்பவத்தை மட்டும் தான் நான் சொல்றேன். நான் மறுபடியும் கவர்மெண்ட் பத்தியோ டிபார்ட்மெண்ட் பத்தியோ நான் பேசல. இண்டிவிஜுவல் பிரவீன் ராஜேஷ் இன்ஸ்பெக்டர், நீலங்கரை இன்ஸ்பெக்டர், அவர் பண்ண ஆக்டிவிட்டி சரி கிடையாது. அவர் மேல ஒரு இன்கொயரி வேணும். அவர் நல்லவரா கெட்டவரான்றது கவர்மெண்ட் தீர்மானம் முடிவெடுக்கணும். அட்மினிஸ்ட்ரேட்டிவ் அத்தாரிட்டி இருக்காங்க, எல்லாமே சீனியர்ஸ் இருக்காங்க, அவங்க பார்த்து செய்வாங்க. அவர் நல்லவரா கெட்டவரா, எதுக்கு செஞ்சார், யாரும் செய்யல, அது மாதிரி ஒரு கமிஷனர் கிட்ட போவோம், நியாயத்தை கேட்போம். அவங்க ஒய்ஃப் வராங்க, அவங்க ஒய்ஃபை கூட்டு நாங்க போய் எங்க வேலை செஞ்சுட்டு வரோம். இது தொடர்பாக வந்து ஓய்வு பெற்ற நீதிபதி தலைமையில ஒரு விசாரணை வேண்டும் சொல்லிட்டு வரீங்களா? விசாரணை மேற்கொள்ள வேண்டியது சீனியருங்க. இவருடைய சீனியருங்க இருக்காங்களா. இப்போ நாங்கள் கமிஷனர் பார்க்க போனோம். கமிஷனர் கூப்பிட்டு அவர் உண்மை தெரிஞ்சிச்சுன்னா அவர் தான் நீதிபதி. எங்களுக்கு கமிஷனருக்கு விஷயம் தெரிஞ்சு போச்சுன்னா அவர் தான் நீதிபதி. அவர் எடுக்கட்டுமே நல்லது கெட்டது. நாங்கள் என்ன பெருசா நாங்கள் சட்டத்துக்கு மீறி நாங்கள் போய் செயல்பட சொல்லலை. அவர் நேற்று பண்ண விதம் சரி கிடையாது. அது சீனியர் ஆஃபீஸர் ஆக்ஷன் எடுக்கணும். பொறுத்தது பார்ப்போம் சார். இதில் உள்ள பல்வேறு விஷயங்களை வந்து இனிமேல் வந்து எப்படிலாம் வந்து எதிரொலிக்க போகுது என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம். நிகழ்ச்சி பங்கேற்று கருத்தில் தெரிவித்தமைக்கு மிக்க நன்றி. உங்கள் சேனலுக்கு இவ்வளோ தூரம் வந்து எங்களுடைய விஷயத்தை வந்து கலெக்ட் பண்ணீங்க. இது பொதுமக்களுக்கு தெரியணுன்றதுக்காக நான் உங்களை வாழ்த்துறேன், வணங்குறேன். நன்றி, வணக்கம்.